இன்றைக்கி நம்ம பலாப்பழம் தான் பறிக்க போகிறோம். நல்ல பழுத்த பழமாக பார்த்து பறிக்க போகிறோம். நம்ம பலாப்பழத்தையும் பறிச்சாச்சு, வீட்டுக்கும் கொண்டு வந்தாச்சு. எப்போவுமே பலாப்பழம் வந்துட்டு அதோடைய தோல் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கிற பழமாக பார்த்து பறிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா இனிப்பாக இருக்கும். அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண அந்த பீஸையும் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த சுளையை வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பலாப்பழத்தோடைய சுவை வந்துட்டு எந்த பழத்தில் கிடையாதுன்னு சொல்லுவேன். அது ஏங்கன்னா, பலாப்பழத்தை கட் பண்ணும்போதே அதோடைய வாசனை வந்துட்டு அந்த ஏரியா முழுக்க அதோடைய வாசனை வந்து நம்மளால நுகர முடியும். அந்தளவுக்கு ஒரு சுவையான ஒரு பழம்னே பலாப்பழம் சொல்லுவேன். அதாவது இந்த பலாப்பழத்தை சாப்பிடும்போது நீங்கள் பப்பாளி பழமா, பாலா, குளிர்பானங்களா இதை சாப்பிட்றத வந்து தவிருங்க. பலாப்பழத்தில் இருக்கிற நன்மைகள் வந்துட்டு எந்த பழத்துலையுமே கிடையாதுன்னே சொல்லுவேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.